Hi everyone, welcome back to Always Be Unsatisfied. ஸோ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமாக இந்த வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்பட்டதுனால நிறையா பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ரியல் டைம் பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன், அதுலேருந்து எப்படி ரெக்கவரியாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ் நிறையா வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் உட்காந்துட்டே வேலை பார்க்குற ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கால்கள் ரெஸ்ட்டு கொடுங்க. கம்பெனிகளுக்கு வேறு ஆள் கிடப்பாங்க, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கோ உங்கள் கால்களுக்கோ ஒரு மாற்று கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் கால்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் காலை அமுக்கி கொடுங்க. காலை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. உங்கள் கால்களுக்கு விரல்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் அப்பப்போ கொடுங்க, கால் பம்ப் ஆகிற மாதிரி. அப்படி இல்லைன்னா கால் இப்படி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் பம்ப் ஆகும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நரம்பு சுழல் ஏற்பட்டனால இந்த இடம் ஃபுல்லாமே கால் பிளாக் ஆகிடுச்சு. இது வெரிகோஸ் வெயின்ஸில் வாஸ்குலர் அல்சர் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கால் ட்ரை ஆகும். பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப ட்ரையான மாதிரி ஆயிடுச்சு. கால் ட்ரை ஆகும். அதுக்கடுத்து ஸ்டேஜ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதனால் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நான் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மெடிசின்ஸ் நிறையா ட்ரை பண்ணேன். சைட் எஃபெக்ட் தான் நிறையா இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த ஒரு ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறேன், வெரிகோஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது நான் ரெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குச்சியை வச்சு குதிங்கால் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி வச்சு குத்துவாங்க. அங்கே போகும்போது அவங்க இந்த ஆயில் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு மெடிசின் கிடையாது, நீங்கள் அதுலேருந்து உங்களை தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு பிளட் பம்ப் ஆகிறதுக்கு காலை செவத்துல வச்சு படுங்க. தூங்கும்போது தலானி கொஞ்சம் வச்சு காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யோகா இந்த மாதிரி பண்ணுங்கள். சின்ன சின்ன யோகாஸ் நீங்கள் யூடியூப்லேயே நிறைய டாக்டர் சொல்லி தருவாங்க, அது நீங்கள் பார்க்கலாம். கால்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் ஆயில்ஸ்லாம் ஆயுர்வேதிக் ஷாப்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கிற ஆயில்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் காலுக்கு தடவும்போது கீழே மேல் நோக்கி இப்படி நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் கிடைக்கும், நரம்பு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ரீசெண்டாக நான் நிறையா ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், நிறையா ஃபேஸ் பண்ண டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரிகோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. இல்லைன்னா ஜஸ்ட்டு உங்கள் கால்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக உக்கி போட்டு பழகுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். புரோட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நிறையா ஆயுர்வேதிக் ஷாப்ஸில் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் ஆயில்னே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் வாஸ்குலர் அல்சர்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு, வெரிகோஸ் அல்சர். அதுதான் எனக்கு கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடும், பிளட் செல்ஸ் டேமேஜ் ஆகிடும், வீங்கிடும்னாங்க. ஓகே, பார்க்கலாம். அது போக இன்னொரு ஆயில் ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக யூஸ் பண்ண ஆயில். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவாங்கள்ல, நான் இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது 2-3 ஆயில்ஸ் வாங்கினேன். ஸோ வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயில் யூஸ் பண்ணி என்னுடைய கால்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஈக்குவலாக கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டால் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய இதில் போட்டிருந்தாங்க எள்ளு அரைச்சி அந்த எள்ளு எடுத்து தடவுங்க அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் கீழே நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்யூஷனுமே அவங்களுக்கு கிடச்சிருக்காது. பட் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு இன்னொரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி கடிக்க விடுறது. அது நிறையா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயுமே நிறையா பேர் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு 2 சிட்டிங்ஸ் நாங்கள் இந்த அட்டைப்பூச்சி கடிக்க வச்சோம், நல்ல குணமாயிடுச்சு. யுனானியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க, பெங்களூரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணாங்க, நல்லா மாறிடுச்சின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆப்ரேஷன்ஸ்லேயும் மற்ற இதுலேயுமே பெருசாக நான் எந்த ஒரு கமெண்ட்டுமே பார்க்கல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஆயில் எடுத்து அந்த ஆயிலில் உங்கள் கால்களில் மேல் நோக்கி இப்படி எந்த இடத்துல உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கைகளை வச்சு மேல் நோக்கி ஜஸ்ட்டு ஒரு மசாஜ் இப்படி பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் உங்கள் கால்களுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் விரல்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனாவோ இல்லை உங்கள் விரலை விட்டு பாருங்கள், ஒரு கூச்ச சுபாவம் வரும். ஏன்னா இங்கே நிறைய நரம்புகள் இருக்கும், நம்ம ஆக்டிவேஷனே பண்ணியிருக்க மாட்டோம். இது அந்த ரெக்ஸாலஜியில் போய் எனக்கு அந்த குச்சி வச்சு குத்தும்போது இதுக்குள்ளே வச்சு தேய்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் குச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உள்ளே விட்டு தேய்க்கும் போது எனக்கு பயங்கரமாக கூசும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இங்கே நிறைய நரம்புகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட்டே பண்ணுறதில்ல. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி விரல்களை விட்டோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கால்களில் நீங்களே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அப்போது ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் பண்ணுங்கள். இது மாதிரி வாஸ்குலர் ஆயில்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கி உங்கள் கால்களுக்கு சாஃப்டாக மசாஜ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அரிப்பு தரக்கூடிய காய்கறிகளை தவிர்த்திக்கோங்க. ஒரு காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, நான் இந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா அந்த காலில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சு. இந்த காலில் நான் அடிக்கடி ரொம்ப ஹார்டாக நிற்கக்கூடாதுன்னு சொல்லி
யூஸ் பண்ணாலே இப்போ எனக்கு அந்த காலையும் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நிறையா ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் அமேசான்லாம் போனீங்கன்னா நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி ஆயில்ஸ் வாங்கிட்டு நல்லா சாஃப்டாக மெல்லமாக உங்கள் கால்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு தூங்க போகிறோமே ஒரு மசாஜ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த ஸ்டேஜ் போகாமல் தடுக்கிறது தான். இது குணப்படுத்தாது. நான் சொல்கிறேன், அவன் டாக்டர் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு எண்ட் யூசர். எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை நான் எப்படி கையாளுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.